Hey guys, welcome to Tech with Susi. இந்த வீடியோவில் நம்ம ஆட்ஸ் இல்லாமல் உங்கள் நெட்வொர்க்கை ஸ்லோ பண்ணாமல் செக்யூராக இருக்க ஒரு VPN பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. VPN இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். VPNோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம ஆன்லைன் ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறது, நம்ம டேட்டாவை செக்யூராக சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறது தான். அது போக நமக்கு ஆக்சஸ் இல்லாத ஒரு கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு VPNஐ யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் அவங்க மொபைலில் கம்ப்யூட்டர்ஸில் ஃப்ரீ VPNs இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஃப்ரீ VPNஸில் ஆட்ஸ் வரும், இன்டர்நெட் யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, என்ன டேட்டா எடுப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த வீடியோவில் ஆட்ஸ் இல்லாமல், இன்டர்நெட் யூசேஜ் லிமிட் இல்லாமல் ரொம்ப செக்யூர்டான ஒரு VPN பற்றி தான் பார்க்க போகிறோம். openvpn இது ஒரு VPN கிடையாது, ஒரு VPN சர்வரையோ கிளையண்ட்டையோ கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் ப்ரோட்டோகால். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருங்கிறதுனால இதோட சோர்ஸ் கோட் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும். openvpnல ஒரு VPN சர்வர் கூட கனெக்ட் பண்ண நிறைய செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மித்த பெய்டு சாஃப்ட்வேர்ஸோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நம்பலாம். openvpn விண்டோஸ், macOS, லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் பண்ணும். இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். சர்ச் இன்ஜினில் openvpn டைப் பண்ணி அவங்க வெப்சைட்குள்ளே போய் எந்த பிளாட்ஃபார்ம் வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மித்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தாலே போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே openvpn ஒரு VPN கிடையாது, ஒரு VPN சர்வரை கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ். ஒரு VPN கனெக்ட் பண்ண நமக்கு சர்வர் டீட்டெயில்ஸ் தேவை. ஆனால் நம்ம உட்காந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காகவே openvpn ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. நம்ம OVPN ஃபைலை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு இல்லைன்னா iOSக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரோ இல்லை ஆப்பிள் ஸ்டோரோ போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம VPN சர்வர் டீட்டெயில்ஸை ஒவ்வொரு இடமா போய் தேடணும்னு அவசியம் இல்லை. VPN கேட் அவங்களே நிறைய சர்வர்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த சர்வர் வேணுமோ அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணி openvpnல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ openvpn எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். VPN கேட் வெப்சைட்டுக்கு போய்க்குவோம். அதில் openvpn மட்டும் செலக்ட் பண்ணி சர்வர் லிஸ்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நமக்கு எந்த சர்வர் வேணுமோ அதோட openvpn கன்ஃபிகரேஷன் ஃபைலை கிளிக் பண்ணுவோம். TCP, UDP ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா UDP செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்புறம் openvpnல இம்போர்ட் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்வரோட ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. VPN ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஒரு சில டைம்ஸ் இது ஃபெயில் ஆகும். அப்போ வேறு ஏதாவது சர்வரோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கணும். மொபைல்லையும் இதே ஸ்டெப்ஸ் தான். openvpn ஓப்பன் பண்ணி ப்ளஸ் சிம்பிளில் இம்போர்ட் ஃபைல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலோட லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ண அப்புறம் அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக VPN கனெக்ட் ஆயிரும். இந்த VPNல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. சப்போஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியாவில் இல்லாத கண்டென்ட் வேறு கண்ட்ரியில் இருந்ததுன்னா அந்த கண்ட்ரியோட VPN சர்வரை கனெக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை நெட்ஃப்ளிக்ஸில் ஃப்ரீயாக ஆக்சஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஃப்ரீ VPN சர்வீஸும் வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் VPN கேட்டில் இருக்க எல்லா சர்வர்ஸும் ஸ்ட்ரீமிங்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க.